ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லா அம்மன் ஆலயங்களுமே கூழ் ஊற்றி வழிபடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆடி மாதம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையிலே நல்லா ஒன்று கேட்டுங்க. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த நாட்காட்டி இருக்கும், தேதி கிழிக்கிற காலண்டர். அதில் பார்த்தீங்கன்னா கண்ணூறு கழித்தல் நலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? திருஷ்டி போக்குறதுன்னு. திருஷ்டியை போக்கக்கூடிய நாளில் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமாக சொல்லக்கூடியது. நம் முன்னோர்களால் சொல்லி செயல்பட்டு நிவர்த்தி பண்ணி அதன் பலனை அடைந்தவர்கள் உண்டு. இப்போ தொடர்ந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் திருஷ்டி சுற்றி போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வேலையில் குழந்தைங்களை வெளியே கூட்டு போது பார்த்து போகணும். முச்சந்தி நார்ச்சந்திலாம் பார்த்து போகணும். இந்த பதிவில் நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை வேலையிலே 6 மணிக்கு பிறகு வெளியில் செல்வதானால் பார்த்து செல்ல வேண்டும். எதையும் மீச்சிடக்கூடாது, எதையும் தாண்டக்கூடாது. முச்சந்திலாம் நார்ச்சந்திலாம் சுற்றி போட்டிருப்பாங்க. வீட்டுக்கு வீடு திருஷ்டி சுற்றி போட்டிருப்பாங்க. அந்த வகையிலே இந்த திருஷ்டி பற்றி தான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே காலையில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து ஞாயிற்றுக்கிழமை எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம். ஏனென்று சொன்னால் சூரியனுடைய நாள், நவகிரகத்துக்கு நாயகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான், இல்லாமல் அந்த சிவபெருமான், எல்லா தெய்வங்களும் வணங்கக்கூடிய நாளாக அது கருதப்படுகிறது. அந்த வகையிலே எல்லா தெய்வங்களும் வணங்கி நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே வணங்கி வரலாம். வணங்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையிலே யாருக்காவது அன்னதானம் செய்யணும். ஏழை எளியவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு அன்றைய தினம் அன்னதானம் செய்ய வேண்டும். காலையில் வழிபாடு செய்து பகலில் அன்னதானம் செய்யும்போது நீர் கொடுக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க, வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்துறீங்க. நிறைய பேருக்கு நானும் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். தண்ணி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தண்ணி நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு பாட்டில், இப்பெல்லாம் பாட்டில் தான் கிடைக்குது. அதனால சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில், அவ்வளோதான். அப்போதான் அது நிறைவு பெறும். அந்த வகையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. மாலை வேலையிலே 6 மணி வரைக்கும் அதை எதிர்பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செய்யணும்னா கேட்டால், நிலைவாசல், ஒவ்வொரு வீட்டுக்குமே நிலைவாசல் தான் பிரதானமானது. நான் பல்வேறு பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த நிலைவாசலிலே சுத்தம் செய்து காலையில் சுத்தம் பண்ணிடணும். இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாது. ஸ்டிக்கர் போட்டலாம். மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைக்கணும் வாசக்காலில். ஏற்கனவே திருஷ்டி கயிறு மாட்டியிருப்பீங்க. இந்த படிகாரம் இது மாதிரிலாம், கற்றாழை இது மாதிரிலாம் வச்சதெல்லாம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாமே இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் சகல தீய சக்தியும் விலகுவதற்கு நல்லா கேட்டுங்க, ஊமத்தங்காய், இது எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அதுக்கு மாற்றம் சொல்றேன். ஊமத்தங்காய் 9 ஊமத்தங்காய், 9 என்பது நவகிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி 9 ஊமத்தங்காய் ஊசி நூலில், எப்படி நம்ம எலுமிச்சம்பழம் மாலை போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஊசியில கொற்று மஞ்சள் நூல், இல்லைன்னா வெள்ளை நூல்ல மஞ்சள் கலந்துரும். 9 ஊமத்தங்காய்களை பறித்து வந்து, கடையிலும் கிடைக்கும், நம்ம பறிச்சுக்கலாம். கிடைக்கும் வகையிலே அதை நிலைவாசலிலே மாற்றி தூபதீபம் காட்டி அந்த கற்பூரத்தை வெளியில் சென்று விட்டுவிட வேண்டும். இது ரொம்ப விசேஷமான கண் திருஷ்டி போக்குறது, தீய சக்தியை போக்குறது. நான் முன்மையே சொன்ன மாதிரி ஊமத்தங்காய் சீசன்ல தான் கிடைக்கும், கடையில் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்? அதற்கு பதிலாக ஊமத்தங்காய் கிடைக்கலனாக்கா தும்மட்டிக்காய், அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தர்பூசணி மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த வரியாக இருக்கும். தர்பூசணி பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வரியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். எலுமிச்சங்காய் அளவுக்கு இருக்கும், அதை விட பெருசாக கூட இருக்கும். தும்மட்டிக்காயின்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஊமத்தங்காய் கிடைக்காதவர்கள் அதே தும்மட்டிக்காய் 9 வாங்கி அதை சுத்தம் பண்ணணும். எப்பவுமே கடையில் எது வாங்கி வந்தாலுமே தண்ணியில் அலைஞ்சுதான் தோஷம் போயிடும். அந்த கை பட்டிருக்கும், மற்றவருடைய கை பட்டிருக்கும், கடைக்காரருடைய கையும் பட்டிருக்கும். நம்ம எடுத்துக்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சில பேர் வருவாங்க கடையில், அப்படி தொட்டு பார்ப்பாங்க, எடுப்பாங்க, அப்படி வச்சிருவாங்க. அதுதான் நடக்கும். சுத்தமாக தண்ணீரில் கழுவி நூலால் கோர்த்து 9 தும்மட்டிக்காய்
இதை மாற்ற வேண்டும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமே செய்து வர வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதை தூக்கி ஓரமாக போட்டுடணும். கால் மிதிப்படாமல் அல்லது தண்ணீரிலே போட்டு விட வேண்டும். இது வீட்டில் செய்யக்கூடிய எளிய மிகப்பெரிய பரிகாரம். திருஷ்டியை போக்கக்கூடியது, தீய சக்தியை போக்கக்கூடியது. இதை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ போக மாட்டீங்க. போகாமல் இருப்பது நல்லது. போவதா இருந்தால் அதுக்கு என்னன்னு கேட்பீங்க. அம்மன் கோயிலை சென்று ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வைத்து கையிலூടെ எடுத்து சென்றால் பாதுகாப்பு தரும். மாலை வேலை இது பண்ணதுக்கு அப்புறம் போகணும் தான். நீங்கள் பயன்படுத்தும் வண்டி வாகனங்களுக்குமே அந்த தூப தீபத்தை காட்டி நீங்கள் விட்டுவிட வேண்டும். இவ்வாறாக செய்தால் இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த கண் திருஷ்டி போக்கும், தீய சக்திகளை போக்கக்கூடிய விசேஷமான பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இவ்வாறு செய்து வந்தீர்களானால் ஒரு ஞாயிற்றுக்குமே செஞ்சுட்டு வரலாம். எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப் போறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.